திமுகவில் இருக்கக்கூடிய திரு ஆர்.எஸ். பாரதி நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, எங்களை விட்டு 22 வருட சனியன் ஒழிஞ்சுது. அப்ப 22 வருஷம் அவங்களுக்கு சனியை பிடிச்சிருந்துச்சு வர்றாருல. யாருல சனியை 7.5 வருஷம் தான் முடிக்குன்னு சொல்றான். இந்த மூதேவிக்கு அது கூட தெரியல. 22 வருஷம் முடிச்சிருந்துச்சா. நீங்க தான் கூடா நட்பு கேடில் விளையுன்னு சொன்னீங்கல்ல, திரும்பியே காலில் விடுத. துரோகத்தை பற்றி திமுக பேசுறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? நான் கேட்கிறேன். இந்த மக்கள் நம்பிதானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. நீ வடசேரி பக்கத்துல சின்ன கிராமத்துல இருந்து வரும்போது சட்ட வேட்டியை தவிர இருந்துச்சா? மெட்ராஸ்ல வாடகை வீட்டுல தானே தங்கின. இன்னைக்கு சொந்தமா கப்பல் வந்திருக்க. எப்படி வந்துச்சு? உன்னை நம்பிய மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? வேற யாராவது ஒருத்தர் நாங்களும் ஆட்சி அமைக்கிறோம்னு கேள்வி கேட்டிருந்தா கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கு. 10 எம்எல்ஏ கூட இல்லைன்னா யாருமே கேட்கலையே. ஒரே ஒருத்தர் தானே ஆஃபர் பண்ணிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு முன்னாலே ஆளை கூட்டு சொல்றது நீ யாரு? என்ன பண்ண? ஃப்ளோர்ல தானே மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இவ்வளவு பெரிய குழப்பத்தை பச்சையாக சொல்லுகிறேன். மத்தியில் ஆளுகின்ற சர்வாதிகாரத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய பாஜகவினர் விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டை அவர்கள் நிறுத்திக் கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும். விஜய் ஆட்சியில் அமர்வதை ஆண்டவனால் கூட அந்த ஆண்டவன் அந்த ஆண்டவன் மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆண்டவனை சேர்த்து சொல்றேன். யாராலே நடக்காது. இன்னைக்கு அங்க ஆண்டவர்களாலே தடுக்க முடியாது. நீங்க இப்படி கூட வச்சுக்க, உச்சகட்டமா ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சு ஒரு புது தேர்தலையே கொண்டு வர வச்சுங்க. தனியாவே நின்று 200 இடத்துல ஜெயிக்கிற இடத்துக்கு விஜய். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். என்ன சார், சினிமாவை மிஞ்சிற அளவுக்கு இன்னைக்கு நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. நொடிக்கு நொடி பரபரப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வுகளை அரசியல் கட்சியினர் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அடுத்து அப்படின்னு. நீங்க சினிமாவில் பார்க்குற மாதிரின்னு சொன்னீங்கல்ல, சினிமாங்கிறது தனியாக வர்றதில்லை. மக்கள் மத்தியிலிருந்து உங்களுக்கு எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தன் பார்த்து அதைத்தான் சினிமா ஆக்குறான். அதனால யதார்த்தத்தில் இருப்பதுதான் சினிமா. சினிமாவை பார்த்துட்டு அது மாதிரினாக்க யதார்த்தமும் அதுதான். நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ரொம்ப யதார்த்தமா தான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுல மாற்றமே இல்லை. இன்னொரு விஷயம் தெளிவா சொல்றேனே, ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்திய நாட்டுடைய அரசியல் அமைப்புல இப்படி ஒரு மாநிலத்தில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் ஒரு கவர்னர்கிட்ட கேட்கணும், இல்ல அவரே கூப்பிடணும். அவர் யாரை கூப்பிடணும்? அவருக்கே தெளிவா ஒரு பெரிய கட்சின்னு வந்துருச்சுன்னா அவரை கூப்பிடலாம். அப்படி இல்லை என்றால் கவர்னருக்கு தான் எல்லா சோர்ஸும் இருக்குல்ல. இருப்பதில் தனிப்பெரும்பான்மை யாரிடம் அதிகம் இருக்கிறதோ அவர்களை கூப்பிடணுங்கிறதா நம்ம விதி. அப்படி கூப்பிடுற போது ஒருவர் மட்டும் இல்லாம வேற யாராவது திரும்பி நான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டாதான் மெஜாரிட்டி ஆர்டர் இருக்கு என்னன்னு விசாரிக்கணும். இந்த நிமிடம் வரை ஒரே ஒரு விஜயை தவிர வேற யாரும் கிளைம் பண்ணவே இல்லை. அப்ப கவர்னருக்கு என்ன வேலை? கவர்னர் ஒன்றும் சுப்ரீம் அத்தாரிட்டி இல்ல. அவரு, நான் வேடிக்கைக்கு சொல்றேன்னு நினைக்காது, சீரியஸாவே சொல்றேன். ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருக்க பியூனுக்கு கூட 59 வயசு வரணும் அவருடைய அதிகாரம் உறுதி. ஆனா இது நியமன பதவி. பிடிச்சி வச்சா பிள்ளையாரு வடிச்செறிஞ்சா சாணிங்கிற மாதிரி பதவி எடுத்து அடுத்த நிமிஷம் அவர் கதி என்னன்னு தெரியாது. அவருக்கு இந்த அதிகாரமே இல்லை. ஆனாலும் அவரை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு யாரோ சிலர் விளையாடுகிறார்கள் என்பது உங்களை போன்ற அறிவாளிகளுக்கும் புரியுது. இல்ல, எங்களுக்கு தெரியல யாருன்னு நீங்க சொன்னா சரி, நீங்க யாருன்னு சொன்னா ரொம்ப தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, அது யாருன்னு நீங்க அந்த அறிவாளிகள் யாருன்னு சொன்னா இல்ல இதெல்லாம் அறிவாளிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றேன். செஞ்சவங்க அறிவாளின்னு சொல்ல, அவன் கிரிமினல். சரி, அந்த கிரிமினல் தான் யாருன்னு சொல்லுங்களேன். கிரிமினல் நாட்டுக்கே தெரியுங்க. உங்களுக்கு நாட்டுக்கே தெரியும். வானத்தில்னாக்க நிலவு, சூரியன் அல்லது நட்சத்திரம் எப்படி எல்லாருக்கும் தெரியுதோ அதே போல கிரிமினல்கள், சர்வாதிகாரிகள், எதேச்சாதிகள் எத்தனை பேர் சொன்னாலும் அது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எமர்ஜென்சி போட்டு அடக்குனாங்களா, அவங்கள சொல்றீங்களா? எமர்ஜென்சி போட்டு அடக்குனாங்க. எமர்ஜென்சி போட்டு யார் அடக்குனாங்க? எமர்ஜென்சியில கூட மெயின் ரோட்ல எல்லாரும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியுமா?
இருந்துச்சு. உங்களுக்கு எமர்ஜென்சியும் தெரியல, இப்ப இருக்கிற கேவலமான நிகழ்ச்சியும் தெரியல. ஏதாவது ஒன்னாவது தெரிஞ்சிருந்தா நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அல்லது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல எமர்ஜென்சில கூட இந்த மாதிரி சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னு. இல்ல தப்பு. நீங்க என்ன நெஞ்சுக்கிடி இதுல கருணாநிதி எழுதியா படிச்சு பாருங்க. அவர் ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது கூட நடந்தே போய் மத்திய அரசுக்கு எதிரான நோட்டீஸ் கொடுத்தாருன்னு இருக்கும். அப்ப கொடுத்திருக்காங்கல்ல. அப்பவும் பத்திரிகையில அண்ணாதுரை பிறந்தநாள் அன்னைக்கு இன்று அண்ணாவின் சமாதிக்கு வந்து மலர் வளம் செய்து செலுத்த முடியாதவருடைய பட்டியல் அப்படின்னு பேர் போட்டாங்கல்ல. அதை அலோவ் பண்ணாங்கல்ல. நினைச்சிருந்தா பத்திரிகை நிறுத்திக்கலாமே. இப்ப எமர்ஜென்சியில் கூட இருந்த பத்திரிகை சுதந்திரம் இப்ப இல்ல. இப்ப எல்லாம் பத்திரிகைனா என்னன்னு கேட்டா, உங்களுக்கு நான் காசு கொடுத்துறேன் மாசம் மாசம் அப்படின்னு பத்திரிகையாளர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் பேசணும், அதை மட்டும் எழுதணும். அப்படி ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப 2 நாளா மட்டும்தான் கொஞ்சம் சுதந்திரம் வந்திருக்கு. அதை கெடுத்துறாங்க. இந்த ஆட்சியில, அதாவது கடந்த ஆட்சியில வந்து பத்திரிகையாளருக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சான்னு கேக்குறேன். உங்களுக்கு அதே மாதிரி கையை வச்சு சொல்லுங்க. இல்ல ஏதாவது உங்களுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சான்னு. கட்டுப்பாடு கொஞ்சமா நெஞ்சமா. யாரும் எதையும் செய்ய முடியாத நிலைமை. அவருக்கு ஆதரவா தான் இருக்கணும். இல்லைன்னா நீங்க நிர்வாணமே நடத்த முடியாது. அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அது இப்ப மாறி இருக்கு. இந்த மாற்றத்திற்கு காரணம் விஜயே இல்லைங்க. இந்த 5 வருஷம் இவங்க பண்ண பாவமும் அயோக்கியத்தனமும், அதான் தான்கிற அகம்பாவம், ஆணவம், இருமாப்பு, ஈனத்தனமான பேச்சு, கேவலமான செயல்பாடுகள். ஈனத்தனமான பேச்சுன்னு நீங்க சிரிக்கிறது புரியுது. எதை கேட்டாலும் நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு மந்திரி பொது இடத்துல பொம்பளைங்க வந்து இந்த 1000 ரூபாய் வாங்க போறது என்ன ஓசி பாத்தீங்களா? ஓசி பேருந்து பாத்தீங்க. அதை தாங்க நான் சொல்றேன். என்னமோ இவங்க அப்ப வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி மக்களை அவமானப்படுத்துறது, எதிர்கட்சிகளை கேவலப்படுத்துறது, ஒண்ணுமே இல்லாம இவங்க என்னமோ மேல இருந்து குதிச்சு வந்த மாதிரி, மக்களுக்கு பூரா இவங்க தான் பிச்சை போடுற மாதிரி, இதெல்லாம் கேட்டு 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 ஆத்திரமான கோவப்பட்ட பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வராதான்னு ஏங்குனாங்க. ஒரு புதிய சக்தியை பார்த்தாங்க. அந்த புதிய சக்தியா வந்தோடனே 500 ரூபாய் கொடுத்தா கூட கூட்டத்துக்கு வராத இந்த மக்கள், அப்படி பழகி போன மக்கள், ஒரு பைசா கொடுக்கறதுல எல்லாரும் வந்துட்டானா, அதுக்கு காரணம் சொந்த காசை செலவழிச்சு வந்தாங்க. இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. இதற்கு காரணம் விஜய் மீது இருக்க பாசம் என்பதை விட இந்த ஆட்சியாளர் மீது வந்த கோபம். அதான் யார் வரணுங்கிறத விட யார் வரக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அடி விழுந்ததுக்கு அப்புறம் தாங்க புரியுது மக்களுக்கு. எல்லா வகையிலும் பாதிச்சுட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருமானம் 1 ரூபாய் கூட உயரல, செலவு பல மடங்கு உயர்ந்துச்சு. அதனுடைய விளைவு தான் இது. ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியறதுன்னா, 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு மூட்டை நெல் என்னங்க விலை? 1300 ரூபாய். இன்னைக்கு அதே 1300க்கு மேல 1301 கூட வரல. ஆனா சாப்பாடு மட்டும் என்ன, அளவு சாப்பாடு 40 ரூபாய் இருந்து இப்ப 150 ரூபாய் இருந்துச்சு. அரிசி இருந்தாங்க சாதம் வருது. இந்த ஒன்றை புரிந்து கொண்டாலே போதும். இது எல்லா மக்களுக்கும் பொருந்தும். அது வியாபாரியா இருக்கலாம், இளைஞரா இருக்கலாம், எந்த தொழில் பண்ணலாம், எதா வேணா இருக்கலாம். வருமானம் ஏறவே இல்லை, செலவு மட்டும் பல மடங்கு கூடி போச்சு. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் செலவு ஏன் கூடுச்சுன்னு யோசிக்கிறது. இவ்வளவு கூடினதுக்கு அப்புறமும் பொருளாதாரம் புரிஞ்சவனுக்கு புரியும், எல்லா வரிகளும் ஏறிடுச்சு. அதை தாண்டி இவங்க ஆட்சிக்கு வரும்போது 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன். இவங்க முடிக்கிற போது பட்ஜெட்ல சொல்ற ரகசியம் இல்ல, 10.5 லட்சம் கோடி கடன். கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி. இன்னும் பாருங்க, இன்னும் கிட்டத்தட்டவா 6 லட்சம் கோடி தான் கிளீனா இருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி என்ன சாதாரண விஷயமா? இத கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச யோசிச்சானா அவனோட தூங்க முடியாது. இந்த 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இதை எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி, ஒரு பிஎஸ்எல் மாதிரி ஒரு ஆலை வந்திருக்கு, ஒரு நெய்வேலி மாதிரி ஒரு சுரங்கம் வந்திருக்கு, இல்ல ரயில்வே பெட்டி தொழிற்சாலை டெல்லி மெட்ராஸ்ல இருக்கு, அது மாதிரி இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. எதுவுமே இல்லை. ஆக கொள்ளை கொள்ளை கொள்ளையை தவிர வேறு இல்லை. ஓகே சார். சார், நேற்று வந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது. அது தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதே இதை வந்து தேர்தலுக்கு முன்பு காங்கிரஸ் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருந்தா தமிழகத்துடைய பூகோள அரசியல் அமைப்பே மாறி இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதை நான் 100% ஒத்துக்கொள்கிறேன். அதற்கு இடையூறாக நான் இன்னைக்கு வந்து அறம் வார்த்தைன்னு நினைக்காதீங்க. நான் கடந்த காலத்துல பார்த்துருக்கேன். எங்க கிராமத்துல அப்பெல்லாம் சொல்லும் போது எனக்கு புரியல, இப்ப பார்த்தா புரியுது.
ஒவ்வொரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் சாகிற வகையில் தெரியுமா. உதாரணத்துக்கு வேற ஒண்ணு வேணாம், துப்பாக்கி குண்டுல சுடுற போது கூட காந்தி ஹே ராம் அவ்வளவுதான் உயிர் போயிடுச்சு. மற்றவெல்லாம் நீங்க பாருங்க, உங்க வீட்டுல, உங்க பக்கத்து வீட்டுல, உங்க உறவினர்கள் எல்லாத்தையும் சுத்தி சுத்தி அப்படியே யோசிச்சு பாருங்க. நல்லபடியா யோக்கியனா இருந்தாலும் இப்பதான் காப்பி கேட்டாரு, கொண்டு வந்து கொடுக்கறது செத்து போயிட்டாரு. ராத்திரி நல்லா தானே படுத்தாரு, இப்ப போயிட்டாரேம்மா. அயோக்கியத்தனம் பண்ணவெல்லாம் கை எடுத்து கால் எடுத்து சாப்பிட முடியாம இன்னொருத்த ஊட்டி விடுற மாதிரி, இது போய் தொலையாதான்னு நினைக்கிற மாதிரி அப்ப சாவான்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த இதுக்கு காரணமானவர்கள் யார் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவன் உங்க கண்ணுக்கு முன்னாலேயே இழுத்துக்கிட்டு இழிவு சாவுதான். திரு வேலுசாமி அவர்கள் வந்து சாபம் விடுகிறார். சாபம் இல்ல சார், யதார்த்தத்தை உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்றதுக்கு பேரு சாபம் நீங்க எடுத்துக்கூடாது. இதுக்கு காரணமானவங்க வந்து இழுத்துக்கிட்டு தான் சாவாங்க அப்படிங்கிறீங்க. இழுத்துக்கிட்டு இல்ல, இழிவு சாவுன்னு சொல்லிட்டேன். அது எப்படி வேணாலும் இருக்கும். ஓகே ஓகே. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய திரு ஆர்.எஸ். பாரதி நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, எங்களை விட்டு 22 வருட சனியன் ஒளிஞ்சுது. அப்ப 22 வருஷம் அவங்களை சனியை பிடிச்சிருந்துச்சு சொல்றாருல்ல. யாருல சனியை 7.5 வருஷம் தான் முடிக்குன்னு சொல்றான். இந்த மூதேவிக்கு அது கூட தெரியல, 22 வருஷம் முடிச்சிருந்துச்சா. நீங்க தான் கூடா நட்பு கேடில் விளையுன்னு சொன்னீங்கல்ல, திரும்பியே காலில் விடுத. நாங்களா வந்து உங்ககிட்ட கை கட்டிட்டு இருக்குன்னா நீங்க தானே ஓடி வந்தீங்க. உங்க தலைவன் தான் பொண்ணுக்காக பதவிக்காக டெல்லியில போய் வீல் சேர்ல போல. அப்ப எப்ப போனது? பாரதின்னு பேர் வச்சவெல்லாம் அந்த பாரதி இல்ல, இந்த பாரதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. பாலுவும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. பாலு அவரு பெரிய அறிவாளி இல்ல. காங்கிரஸ் கட்சியை ஒளிச்சு வச்சிருந்த குணத்தை வந்து இப்ப வெளிப்படுத்திட்டாங்க, ஒரு பச்சை துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறாரு. ஓ, துரோகத்துல பச்சை துரோகம், சிவப்பு துரோகம் இதெல்லாம் இருக்கு. உங்களை விட துரோகத்தை பற்றி திமுக பேசுறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? நான் கேட்கிறேன், இந்த மக்கள் நம்பிதானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்தாங்க. நீ வடசேரி பக்கத்துல சின்ன கிராமத்துல வரும்போது சட்ட வேட்டியை தவிர இருந்துச்சா? மெட்ராஸ்ல வாடகை வீட்டுல தானே தங்கினேன். இன்னைக்கு சொந்தமா கப்பல் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? உன்னை நம்பிய மக்களுக்கு செய்த துரோகம் இல்லையா? நான் வெளிப்படையா சொன்னா அநாகரியம். இன்னைக்கு ஒரு வீட்டை மெயின்டைன் பண்றீங்கல்ல, அது யாருடைய வீடு? துணிச்சிருந்தா இந்த யோக்கியம் சொல்லணுமா? ஊர் என்ன நீங்க தெரிஞ்சு பாருங்க. இதுக்கு பேர் என்ன, துரோகமா இல்லையா? இந்த ஆளெல்லாம் போய் துரோகத்தை பத்தி பேசுறதுதான் வேடிக்கைன்னு வேடிக்கை. அதோட என்ன, ராசா வந்து சொல்றாரு, கையில் உள்ள மை காயக்கும்னுகிட்டயே நீங்க துரோகம் பண்ணிட்டு போயிட்டீங்க. அட பாவி, காங்கிரஸ் ஒரு கட்சி இல்லைன்னா நீ இன்னைக்கு கூட சிலோன்ல டீ எஸ்டேட்ல எரும மாடு மேய்ச்சிட்டு இருப்ப. உனக்கு வாழ்வே காங்கிரஸ் வந்ததுனால, சுதந்திரம் வந்த உடனே இவங்க தாய் மாமன் ஐயா கண்ணுன்னு பேரு சொல்றேன், கேட்டுட்டீங்க. எப்படி வந்தாரு தெரியுமா? இவங்க அப்பா அம்மா அப்ப டீ எஸ்டேட்ல கூலி வேலை செஞ்சிருக்காங்க சிலோன்ல. அப்ப திருச்சியில டி.எஸ். அருணாசலன் ஒரு தியாகி. அந்த தேர்தல் நேரம் அப்பெல்லாம் ரிசர்வ் தொகுதி தனியா கிடையாது, ரெட்டை மெம்பர் தொகுதிம்பாங்க. அந்த நேரத்துல பெரம்பலூர் ஒரு பஸ் ஆபரேட்டர் ஒருத்தர், அவருக்கு எடுபடியா ஒருத்தர் இருப்பார். போகும்போதெல்லாம் கூட்டு வண்டி, இப்போ அந்த வண்டி ஓட்டி போறது, பை தூக்கிட்டு போறது இந்த வேலை. அவர் ஒரு நாள் சோகமா இருக்கிறார் டி.எஸ். அருணாசலம். வந்தோடனே என்னன்னே உடம்பு சரியான அவர் கேட்டார். வந்தோடனே, இல்லப்பா, யாராவது எழுத படிக்க தெரிஞ்ச ஒருத்தன் வேணுங்கிறாரு ரெட்டை மெம்பர் தொகுதியில் நிக்கிறதுக்கு, நாளைக்குள்ள சொல்லுன்னு அவர் காமராஜர் தலைவர் சொல்றாரு, எனக்கு ஒருத்தனும் கிடைக்கிறேன்னு. உடனே அவரு, என் கூட வருமான இந்த பையன்லாம் தூக்கிட்டு, அந்த பையன் கொஞ்சம் படிச்சவன், அப்படியா அவனை கூப்பிடுன்றார். போறார். போன, ஏன்பா நீ தேர்தலில் நிக்கிறியான்னு கேட்கிறாரு. அண்ணன் சொன்னா நிக்கிறேன். அடுத்த கேள்வி அவரு, நாகப்பட்டினம் உனக்கு தெரியுமான்னு. அந்த ஊருக்கெல்லாம் நான் போனேன்னு, எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, அங்கதான்ப்பா தேர்தல் அப்படின்னு சோகமா சொல்லுவது. அதுக்கு அவர் சொன்ன ஒரே ஒரு புத்திசாலித்தனமான பதில், அண்ணன் சொன்னா எங்க வேண்டாம்னு நிக்கிறேன். வேற வழியே இல்லாம அறிவிச்சாங்க. அந்த ஊருக்கு அப்பதான் முத போனாரு. அவர் எம்பி ஆயிட்டார். அவர் பேரு தான் ஐயா கண்ணு. அவர் வந்த உடனே தன்னுடைய சகோதரியும் சகோதரி புருஷனும் அங்கே கூலி வேலை பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள தான் கூட கூட்டி வச்சுக்கிட்டார். அவங்களுக்கு பிறந்த பெரிய உலக பேரறிஞர் தான் இந்த ராஜா. இப்ப புரியுதா? இவங்களுக்கெல்லாம் தன்னுடைய வரலாறு, தன்னுடைய வாழ்க்கை என்னன்னே தெரியாம இப்ப வேற வந்து குதிச்சு வந்த மாதிரி நினைச்சு பேசுறாங்க. அதனால துரோகத்தை பண்றது, உங்க வாழ்க்கையே புரட்டி போட்டதுக்கு காரணம், இந்த உயர்வுக்கு காரணம் காங்கிரஸ். அதுக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னும் அதுக்கு மேல எல்லாம் அவர் வந்து தன்னுடைய பெத்த பொண்ண, தன்னுடைய சகோதரியுடைய மகன் கடைசி மகன் இங்க வந்தா பிறக்கிறான், இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு.
தனக்கு எல்லா வாழ்வையும் தந்த தாய்மாமனுடைய மகனுக்கே துரோகம் பண்ணவன். இதெல்லாம் துரோகத்தை பத்தி பேசுறான். ராஜா ராஜான்னு பேர் வச்சுடனே ராஜா நினைச்சுக்காதீங்க. இப்ப நான் யாரை பத்தி சொல்லிக்கிறேன், நீங்க யாரை கேட்டீங்களோ அதுதானே பதில் சொல்றேன். காங்கிரஸுக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் நாங்கள் வந்து எங்களுடைய எல்லா வழியையும் தாங்கிக்கிட்டு நாங்கள் அவங்களுக்காக நிறைய இழப்பு சந்திச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்களே. என்ன இழப்பு? இந்த சென்ட்ரல்ல ஒரு 4 மந்திரியா இருந்தாங்களா, அதை இழப்பா? இந்த 20 எம்எல்ஏ வச்சிருக்கிற போது ராஜ்யசபாவுக்கு கனிமொழி அனுப்புறதுக்கு காங்கிரஸ்காரங்க ஓட்டு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க, அந்த இழப்ப சொல்றாங்களா? திமுக ஒளிஞ்சே போயிருக்க வேண்டிய 2 நேரத்துல காப்பாத்தி விட்டதே வேற வகையில இருக்க வேண்டிய மூப்பனார் தானே. இன்னொன்னு சொல்லட்டுமா, அவங்களுக்கு 1977 ஜனதா ஆட்சி வந்துருது. அப்ப வந்து சர்க்காரியா கமிஷன்ல அதுக்கு முன்னாலே போட்டு இவங்க மேல அதெல்லாம் வந்துருச்சு. விஞ்ஞான ரீதியான ஊழல் சொன்னாரா? அப்ப போய் இவர் கேட்கிறாரு, ஒரு தடவைக்கு 9 தடவை மொராஜா சார் போய் அந்த வழக்கை கொஞ்சம் திரும்ப பெற்று வாங்கிக்கன்னு அவர் அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மேல போட்டு இந்த கேஸை மத்திய அரசு வித்ட்ரா பண்ணுது. அப்ப கருணாநிதி போய், என்னையா பெர்னாண்டஸ் மேல இருக்க வழக்க நீங்க வாங்கிட்டீங்க, எங்க மேல இருக்க வழக்கை திரும்ப பெறக்கூடாதா? நேர்ல போய் மொராஜிட்ட. அப்ப அவர் சொன்னது, பெர்னாண்டஸ் மீது போடப்பட்ட வழக்கு அரசியல் ரீதியான வழக்கு, வாபஸ் வாங்க. ஆனா ஓ மேல போட்டிருக்கிறது ஊழல் வழக்கு, அது சட்ட ரீதியாக சந்திக்கணும். வெளியே வந்தோடனே முரசொல்ல என்ன எழுதுனாரு தெரியுமா உங்களுக்கு? ஜார்ஜ் பெர்னாண்டஸுக்கு ஒரு நீதி, இந்த மாபாவி கருணாநிதிக்கு ஒரு நீதியா. அதுக்கப்புறம் உடனே இந்த ஒரு காரணத்துக்காகவே, அது ஒண்ணு சர்வாதிகார சண்டாளி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு ஓட்ட முசோரினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர், உன்னை அடிக்காமல் ஓய மாட்டேன், அதற்காகத்தான் நடமாடுகிறேன், எப்போதோ நான் செத்து விட்டேன் அப்படி எல்லாம் பேசின கருணாநிதி, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், நீங்க வந்தாக்க இந்த வழக்கை மட்டும் வித்ட்ரா பண்ணிக்கணும் சொல்லிட்டு, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக. இவங்களை பத்தி எல்லாம் நீங்க போய் பேசுறீங்க. என்ன இவங்களுக்கு எல்லாம் இருக்கு? பண்பாடு, நாகரிகம், தனிமனித ஒழுக்கம், நேர்மை, வார்த்தையில் உண்மை இல்லை, செயலில் நேர்மை இல்லை. அவங்களுக்கு பேர் தான் திமுக. சார், தாவேக்கா வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 108 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக இருக்குது. ஒரு தனிப்பெரும் கட்சியை வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுறது தான் ஒரு ஆளுநருடைய கடமை என எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கையில் வச்சு இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் ஒரு பேச்சு அதிகமாக பரவப்படுகிறது. அதாவது இவங்களுக்கு இந்த சமூக வலைதளம், சயின்ஸ் வலைதளம், இவங்களுக்கெல்லாம் அப்படியே நுனிப்புள் மட்டும் தான் மேய்கிறாங்க. முதல்ல கவர்னர்னா என்ன, கவர்னர் இந்தியாவுக்கு எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சி என்ன, இதெல்லாம் தெரிந்தால்தான் இது பற்றி புரியும். பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது அவன் ஒரு ஏஜென்ட்டாக கவர்னர் என்ற ஏஜென்ட்டை வச்சு ஆட்சி பண்ணான். அது வந்து சுதந்திரம் வந்ததுக்கு பின்னால அந்த ஆட்சியை பற்றி இங்க இருக்கிற யாருக்கும் தெரியாது. அதனாலதான் அந்த கவர்னர் பதவியை அப்படியே இவங்க நீடிக்கிற மாதிரி வச்சாங்க. அப்ப சுதந்திரம் வருகிற போது அதுக்கு பின்னால் நீங்க சொன்ன எஸ்ஆர் பொம்மை கேஸ் வரையிலும் ஒரு மாநிலத்தில் இருக்கிற கவர்னர் இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு ஒரு நோட் போட்டு மத்திய அரசு அனுப்புனா அந்த ஆட்சியை கவிழ்க்க முடியும். ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதென்றால் கவர்னருடைய கையெழுத்து இல்லாமல் கவிழ்க்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரம் வந்துச்சு. அதற்கு பின்னால் தான் சுதந்திரம் வாங்கி ஜனநாயகம் வந்ததற்கு பின்னால கவர்னருக்கு நியமன பதவிக்கே இவ்வளவு அதிகாரம் அப்படிங்கிற சிந்தனை வந்துச்சு. அந்த நேரம் தான் எஸ்ஆர் பொம்மையுடைய வழக்கு வருது. அந்த வழக்கு வந்ததுக்கு பின்னால அவருடைய எல்லா பவரையும் பிடிக்கிட்டாங்க. கவர்னர் பரிந்துரை செய்து ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாது வந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்றேன்னா அடுத்து சொன்னாதான் இன்னும் உங்களுக்கு வியப்பா இருக்கும். இதெல்லாம் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல தான் வந்துச்சு. அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு முன்னாலேயே 91 கவர்னர் கையெழுத்து போடாம ஒரு ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்னு சட்டம் இருந்த போதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை மத்திய அரசு கவிழ்த்துச்சு சந்திரசேகர் ஆட்சியில. அப்ப கவர்னர் என்ன கையெழுத்து போட்டாரா? இதெல்லாம் இந்த எழுதுற சமூக வலைதளம் சைட்ஸ் நடத்தலாம் அவங்களுக்கு தெரியுமா? கவர்னர் என்பவன் நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு பஞ்சாயத்து போர்டு பியூனுக்கு இருக்கிற உரிமை கூட இல்லை. அதை புரிந்து கொண்டு கவர்னர் ஒரு பேருக்கு லேபிள் தான். இன்றைக்கு கவர்னர் என்கின்ற பெயரிலே செயல்படுகின்ற செயல்பாடு இருக்கு பச்சை அயோக்கியத்தனம். வேற யாராவது ஒருத்தர் நாங்களும் ஆட்சி அமைக்கிறோம்னு கேள்வி கேட்டிருந்தா கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாயம் இருக்கு. 10 எம்எல்ஏ கூட இல்லைன்னாலும் யாருமே கேட்கலையே. ஒரே ஒருத்தர் தானே ஆஃபர் பண்ணிருக்காரு. இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? எனக்கு முன்னாலே ஆளை கூட்டு சொல்றது நீ யாரு? என்ன பண்ண? ஃப்ளோர்ல தானே மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். இந்தியாவில் எத்தனையோ அதிசயங்கள் நடந்திருக்கு.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வட மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏ ஒருத்தர் ஆதரிச்சாதான் ஆட்சி வருகிற போது அவனே முதலமைச்சர் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப ஜனநாயகத்துடைய வெற்றி பாருங்க, ஒரு மந்திரி ஒரே ஒரு ஓட்டுல தோத்துருக்காரா? இதெல்லாம் ஜனநாயகத்துடைய வெற்றி தான். இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சு சொன்ன பெருந்தன்மையாளர் பெருந்தலைவர் காமராஜ் 67 ஒரு தோற்றார் என்கிற போது சுத்தி இருக்கிற அவ்வளவு பேரும் தலையா அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே அவர் சிரிக்கிறார். இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஐயான்னாங்க. காமராஜ் தோத்தா என்ன, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு. ஜனநாயகத்துக்கு முன்னால யாரும் பெரியவன் சின்னவன் கிடையாது. அது இந்த தோல்வி மூலமா உலகம் தெரிஞ்சுக்கிட்டு. அப்படிப்பட்ட பெருந்தன்மையாளர்கள் இருந்த இடத்துல கவர்னர் என்கின்ற எதுக்குமே பவர் இல்லாத ஒரு கவர்னர் அதே கருவியாக வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய குழப்பத்தை, பச்சையாக சொல்லுகிறேன், மத்தியில் ஆளுகின்ற சர்வாதிகாரத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய பாஜகவினர் விளையாடுகிறார்கள். இந்த விளையாட்டை அவர்கள் நிறுத்தி கொள்ளாவிட்டால் தமிழ்நாடு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்துக் கொடுக்கும். இதே தமிழ்நாட்டில் தான் ஜல்லிக்கட்டுக்காக யாராவது உருவாக்குனாங்களா? லட்சக்கணக்கான பேர் திரண்டாங்க, பெரிய போராட்டம் வந்துச்சு. அது ஒரு வகையான போராட்டம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள், இந்த அமைதியை விரும்புகின்ற அகிம்சைவாதிகளா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து இப்படி எல்லாம் செய்வது என்பது விஜயை கேவலப்படுத்துவதல்ல, விஜய்க்கு வாக்களித்த தமிழக வாக்காளர்களை கேவலப்படுத்துறீங்க. அதனால அவர்களிடத்து எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் குறைஞ்சபட்சம் இந்த ஊர்ல பிஜேபி காரன் ஒருத்தர் நடமாட முடியாது. அப்படி ஒரு நிலைமை வரும். அது தேவையா இல்லையா என்பதை மத்தியில் ஆளுகின்ற அந்த பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எச்சரிக்கையா விடுக்கிறீங்க. எச்சரிக்கை யதார்த்தத்தை சொல்றேங்க. உங்களுக்கு நல்ல எங்க முன்னால பாருங்க பள்ளம் இருக்குன்னு சொல்றேன், எனக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கீங்களா சொல்லுவீங்க? நீங்க கவனிக்காத நான் சொல்றேன், கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் அப்படித்தான் போன கீழே விழுந்து கை கால உடைச்சுக்கணும். சரி சார். சார், நேற்று திரு விஜய் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு காலையில் முதலமைச்சரை இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் சந்தித்து பேசியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தாவேக்காவுடைய இணை பொதுச் செயலாளர் கூடிய திரு நிர்மல்குமார் போய் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம், வீரபாண்டியன் உள்ளிட்டோர் சந்திச்சிருக்கிறாரு. இந்த சந்திப்புக்கு பின்னால என்ன ஏதாவது ரகசிய திட்டங்கள் கிடையாது? அரசியல் இதெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாதுங்க, சாதாரண விஷயம் தாங்க. அந்த கம்யூனிஸ்ட் என்ன சொன்னாங்க வெளிப்படையா? கவர்னர் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டாங்களா? மக்கள் தீர்ப்புக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்களா? அதையே திருமாவளவன் சொல்லியிருக்காரா? இந்த அறிக்கைகளே தாங்கள் மனதளவில் கொள்கை அளவில் இந்த ஒரு ஆட்சியை கவிழ்க்க கூடாது, நீடிக்கணுங்கிறது சொல்லிட்டாங்க. ஆனாலும் நேற்று வரலும் கூட்டணியில இருந்தோம், அவங்ககிட்ட சொல்லிட்டு போறது வேற, சொல்லாம போறது வேற. சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்பதான் புரியுறீங்க. பிரியா விடை பெற்று வந்திருக்கிறார் முதலமைச்சர்கிட்ட. முன்னாள் முதலமைச்சர் தெளிவா பேசுங்க சார். முன்னாள் முதல்வர் சொன்னதான் கரெக்ட். முன்னாள் முதல்வருங்கிறீங்க, அவற்றை போய் பிரியா விடை பெற்றுக்கொண்டு வருத்தத்தோட, அதாவது கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போற போது அம்மாட்ட கண்ணை தேய்ச்சிட்டு போகும்ல, அது மாதிரி கூட வச்சுங்க. அதுக்கப்புறம் புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா வந்தாரு, யாரு நீ ஏன் உயிர் எடுக்கிற சொல்லும்ல. புரியுதாங்க? நல்லாவே புரியுது. ஓகே சார். இன்னொரு அரசியல் களத்தில் பேசப்படுற விஷயம், அதாவது நேர் எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கிறதுக்கு, அதாவது அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி நேற்றிலிருந்து பரவலாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. நீங்க எப்படி பாருங்க? 2-3 பேரு கிளப்பி விட்டதுங்க. இது கிளப்பி விட்டதுன்னு சொல்றீங்களா? பிள்ளையார் பால் குடிக்கிறான்னு ஒரு தடவை நாடு முழுக்க பேசினா ஞாபகம் இருக்கா? எங்கேயாவது பால் குடிச்சுதா? அதுதாங்க உங்களை மாதிரி கெட்டிக்காரங்க நினைச்சா அதை உருவாக்க முடியும். அந்த மாதிரி 2 பேர் உருவாக்குனதா அது. அவங்க இன்னொன்னு இதுல என்ன புரியலன்னா, கேட்கறவங்களுக்கு இது புரியாதனால தான் அந்த குழப்பம். அந்த 2 பேருமே ஒன்னா சேர்ந்தாலே 108 பேர் இல்லையே, எங்க சார் இருக்காங்க? அதனால இந்த உண்மையை புரியாமலேயே அவங்களை ஒரு குழப்பத்துல மக்களை உருவாக்குறதுக்கு சில பேர் பண்ணாங்க. இப்ப எங்களை மாதிரி இங்க ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, இப்போ சொல்லிட்டோமா, இது முடிஞ்சு போச்சு கதை. சரி சார். நிறைய மக்களுக்கு, அதாவது வாக்களித்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ ஒரு பெரிய சந்தேகமும், தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கூட இருக்கக்கூடிய ஒரு அச்சமும் என்ன அப்படின்னா, விஜய் ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. விஜய் ஆட்சியில் அமர்வதை ஆண்டவனால் கூட அந்த ஆண்டவன் அந்த ஆண்டவன் மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆண்டவனை சேர்த்து சொல்றேன், யாராலே நடக்காது. இன்னைக்கு அங்க ஆண்டவர்களாலே தடுக்க முடியாது.
நீங்க இப்படி கூட வச்சுங்க, உச்சகட்டமா ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிச்சு ஒரு புது தேர்தலே கொண்டு வர வச்சுங்க, தனியாவே நின்று 200 இடத்துல ஜெயிக்கிற இடத்துக்கு வந்து விஜய். அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னா அதெல்லாம் பண்ணலாம். காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த நம்பிக்கையில சொல்றீங்களா? நம்பிக்கையில சொல்ல சார், மக்களுடைய மனோநிலையை சொல்றேன். நீங்க பாட்டுக்கு ரோட்ல போறீங்க, 2 போலீஸ்காரன் உங்களை அடிக்கிறான்னு வச்சுங்க, என்ன மாதிரி நம்ம மன்னார்குடி இருந்து வர்றவங்க மாதிரி வர்றோம்னு வச்சுக்கலேன், ஏன்டா அடிக்கிறீங்க கேட்போமா இல்லையா? பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து அப்படியே போவோமா? அது மாதிரி ஒரு மனிதனை அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவனை தாக்குகிற போது, அவனுக்கு துன்புறுக்கிற போது, அவனை ஆதரிக்கிறவன் மட்டுமில்ல, சராசரி மனிதர் கூட ஏன் இப்படி அக்கிரமம் பண்றான் கேட்பான். அந்த அனுதாபம் ஆதரவாக மாறும். இது ஒரு உளவியல். இந்த உளவியலை நான் புரிஞ்சிருக்கேன். அதனால இப்படி விஜய்க்கு ஏற்கனவே இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்தவருடைய விளைவுதான் ஆதரவு வந்துச்சு. இதற்கு மேலும் செய்தால் எதிர்கட்சிகள் எல்லாமே காணாம போயிடும், விஜய் தனியாளா நிக்கிற ஒரு நிலைமை வரும். அதைத்தான் இவர்கள் உருவாக்குறாங்கன்னு தெரியல. ஓகே சார், அதுக்கு விரைவில் விஜய் சிஎம் ஆவார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதாவது ஆண்டவனாலும் தடுக்க முடியாது, ஆண்ட கட்சிகளாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். அதுவரை நன்றி, வணக்கம் சார். அலைகள் ஓய்வதில்லை, மீண்டும் சந்திப்போம். வணக்கம், நன்றி.